சங்கீதம் 64:2 துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தைப் போல கூர்மையாக்கி கசப்பான வார்த்தைகளை அம்புகளைப் போல நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி அதை எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்கிறார். இன்றைக்கி இந்த வசனத்தை பார்த்திங்கன்னா உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு. துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைகள் எத்தனை வேணாலும் இருக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்களை என்ன செய்வார், பாதுகாப்பார். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்குகிறார்கள். எத்தனையோ மனுஷங்க பார்த்திங்கன்னா நான் ஒரு டீ டோட்டலில் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டு தங்களுடைய நாவை என்ன செய்வாங்க, பட்டயத்தை போல கூர்மையாக்கி கெட்ட புத்தி உள்ளவர்களாக அவங்களுடைய வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. கேட்டால் நான் ரொம்ப நல்லவன், உன்னை விட நான் ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லவங்களை போல் காட்டிக்கொண்டு அவங்களுடைய வார்த்தைகளால் அவங்களுடைய கெட்ட புத்தியால் அவங்களை நினச்சிவாங்க, காயப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லை பாருங்கள், கசப்பான வார்த்தைகளை அம்புகளைப் போல நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி அதை எய்கிறார்கள். அவங்க வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்கள், கசப்பான வார்த்தைகளாக இருக்கும். அவங்க வாயிலேருந்து ஒரு நல்ல வார்த்தை வராது. 4 நல்ல வார்த்தை பேசினா நல்லது நடந்துருமே அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். அவங்க நினைச்சிறாங்க, பொல்லாத காரியத்தை செய்கிறதுக்கு நினைச்சிறாங்க, தங்களுடைய இருதயத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. மறைவான கண்ணிகளை வச்சு அதுக்கு ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யக்கூடிய தப்பை கூட அவ்வளோ டேலண்டடாக பண்ணக்கூடியவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும். சங்கீதக்காரர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கர்த்தர் இடத்துல கேட்குறாரு, என் கர்த்தாவே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும். என் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். இது எல்லாத்தையும் கர்த்தர் நினைச்சுவார், நொறுக்கி போடுவார். நம்பினீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்.